ದೂರ ಏನೋ ವಾಲ್ಯೂಮ್ ಬರ್ತಾ ಬೈಕ್ ಕೆಟ್ಟೆ அதாவது அவ வாழ்க்கை ஒரு சம்பிரதாயம்
போட்டு இருக்கிறதுனால வர இதுக்கு காசு ஆனத்தாலையும் சொல்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போடும்போது அதெல்லாம் சக்தி நல்லா போடுற போது பார்த்தா அந்த சக்தி அந்த சட்டம் தைரியமும் கேட்டு அது மட்டும் இல்லை. காசும் விரட்டும் கலகலப்ப கைவிட்டு எப்படி இல்லை நம்மளுடைய அஜானமான பாவங்கள் எப்படி போகும், எப்படி நாம பகவத் அனுபவத்தை ஏற்படும் அப்படின்னு பார்த்தா கேட்டிருக்காரு. யாரு மகான்கண்டா நித்திய விபூதியில் இருக்கக்கூடிய எவ்வளவான ஆசிரியக்கக்கூடிய நித்திய சூரியன் இருக்காரு. பக்தன் முக்தன் ஜீவன் எத்தனை பேர் பேசுறேன். காசும் விரட்டும் கலகலப்ப கைவிட்டு பாசனங்கள் வந்து நான் நமக்குங்கிறது என்ன ஒரு புத்தியை கொண்டு நம்ம தட்டி சட்டம் கொடுத்துட்டாதான் தெரிஞ்ச முடியும். 10 நாள் ஓசைப்படுறவெல்லாம் யோஜனை பண்ணி எவ்வளவான அனுபவிக்கணுமே ஆனந்த அனுபவம் இல்லாத இருக்கேனே அப்படின்னு இந்த ஜீவனானவன் ஆனந்த அனுபவம் இல்லாத இருக்கானே அப்படிங்கிறத 10 நாள் ஓசைப்படுத்த கைவிடவும் வேண்டிய அந்த சட்டம் முடிய அவங்களுக்கு இத்தனை வாக்குகளை சொல்றேன். அதுவும் நான் ஏற்பட்டுள்ள ரொம்ப கர்வம் இருக்கும். ஏன்னு கேட்டா ஒன்னு எல்லாரும் இது கருவியாக வச்சிருக்காங்க. அந்த கருவிகள் கர்வம் வரும். ஏன்னு கேட்டா இதெல்லாம் நீ ஏற்று வரணும். ஏற்று எப்போ வரையோ அவனுக்கு ரொம்ப பகவான் நம்மளுக்கு எப்போ இப்படியும் அவன் அனுபவமா இருக்கான். அந்த அனுபவத்தினால எதிர்மானதுக்கு விவரமா நம்மளே இருக்காங்க. ஒரு கர்வம் நாயகர் கேள்வியில்லார் அப்படின்னு சொல்லி இப்படி மூட்டி பார்த்தான். அதுக்கு சொல்ல இப்படியாவது உண்டா இதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கும் சொல்லல. உடனே என்னன்னா நாராயணன் மூர்த்தி கேசவன் அடாடா என்ன தெரியுமா அந்த கண்ணனை பேசிங்கிற அசுரன் வளர்த்துக்கு வரான். அப்படி என்ன சொல்ற குளத்துக்கு வரான்னு ஆகா நமக்கு வேண்டியவனாச்ச அவன் அடிக்கிறதுக்காக வராதே அப்படி இல்லாத இருக்கு. அது என்ன சொல்றா கூட்டுவாங்க நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் அது சரி. அதுக்கும் பார்த்தா அதுக்கும் விளையாண்டுருக்க அவன் மாதிரி பேசிக்கிற அசுரன் வந்திருக்கான். அவன் முதன்முகமாக இவனை கண்ணனை குளத்துக்கு இருக்கான். அதனால அவன் காப்பாற்ற வேண்டாமா நம்மளா போவோம்னு கூட்டான். அதுக்கும் எழுதுது அவர்கிட்ட கேட்டா சரி அப்படின்னா உடனே என்ன பண்ணா அவன் ஜெயிச்சுட்டாங்க. கேசவனை பாடவும் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சுங்கிற அசுரனை கொண்டுட்டான். அவன் கொண்டுட்டாரு. அதனால அவன் ஜெயிச்சுட்டான். அதனால நம்ம நெருங்கிட்டா ஒரு நல்ல காரியம் கட்டத்தில் நடந்தா கூட வரத்துக்கு பயந்துருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஓடி வச்சுருவாங்க. அப்போவாது இருந்ததுனாலும் கேசவனை பாடவும் நீ கேட்டே இருக்கிறோம். நீ கேசவனை பத்தி பாடணும் இந்தியாவுக்கு ஏற்க முடியாதா அப்படின்னு கேட்டா அதுக்கும் எழுதுல இத்தனை சொல்றோம் கிருஷ்ணாந்த முகத்தை சொல்றோம். இவனுக்கு இதுக்கும் எழுதிருக்காது இருக்காதுன்னு தேசம் யார் அப்படின்னு எப்படி என்ன பண்ணா அப்படின்னு பாடினா பாப்பா என்ன காரணம் தெரியல. உள்ள இருக்காளோ இல்லையா இல்லை நமக்கு மீதே பொருட்களோ எவருக்கு போட்டாலோ கிருஷ்ணாந்த சரி கிருஷ்ணன் ஏன் கிருஷ்ணன் சீக்கிரம் அனுபவம் கேட்டார். ஓசைப்படுத்த தைராகமும் வேண்டும்னு சொன்னாங்க. அங்க என்ன பண்ணினான்னு கேட்டா இவன் என்ன பண்ணுவான் வெப்பமான் எல்லாருக்கும் வெளியே போய் எடுக்கணும். எடுப்பதேன்னு சொல்லிட்டா அவன் தயிர் கிடையாது போடுவோம். அங்கே போய் வண்டி எடுத்து சாப்பிடணும். சரி எப்படி இவாதான் தயிர் வெந்துட்டாரு எப்படி வண்டி எடுத்து சாப்பிட முடியுமா இப்படிதான் உட்காந்துறாரு. ஒண்ணு என்ன பண்ணுவான் அப்படின்னு உள்ள போவான். அரண்குண்டு உள்ளுக்கு அந்த அரண்குண்டு ஒரு உள்ளுக்கு அதுல போய் என்ன பண்ணுவான் படப்படப்படன்னு சத்துடும். இவன் தட்டின உடனே என்ன பண்ணுவான் ஆளாக உட்காந்து வாசல் போடுவான். கூப்பிட்டு பண்ணி எடுத்து சாப்பிடுவான். சரி அப்ப சரி அப்படின்னா அப்படிதான் வண்டியெல்லாம் எடுத்து சாப்பிடறான். எங்கேயாவது ஒரு ஆள் போய் அவன் எங்க இருக்குன்னு எப்படி பார்க்க முடியும். எல்லாத்தையும் நீ போய் தேட முடியும். அதனால கிருஷ்ணன் ஜோதிலாம் கிடைக்காது. அதனால நீ இப்படி எத்தனையோ சொல்லி பாருங்க. அவள் இதுக்கு நேர்ந்தது ஒன்றே அப்படி அவள் ஜன்னல் வழியா பார்த்தா என்னடா கொண்டு இருக்காளா இல்லை ஏதாவது வேற ஏதாவது மீதினம் ஆகிட்டா என்ன யோஜனை பண்ணி பார்த்த உடனே அப்பதான் உள்ள இருந்து கண்ணை உட்காந்துருக்கான். உட்கார்ந்த உடனே அதான் தேசம் உடையா நல்ல தேரசியா இருக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப வெக்கப்படுறான். அப்படிலாம் நான் உங்களுக்கு இல்லை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு கிருஷ்ணனுடைய அனுபவம் அவரிடத்துல இல்லை நித்தேன்னு ஒரு பகுதி அதுதான் தொழிலவந்த வித்தினை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வித்துன்னு சொல்றதுக்கு வேதாந்தத்துல அர்த்தமா நேர்கிறது ஞாபகம் இல்லை. உடனே சொல்லணும் தோணுது. வித்துன்னு சொன்னா முளையும் அதாவது எல்லாத்துக்கும் காரணபூதம். சரி எப்படி அவருக்கு சொன்னாத்தான் அதையும் சொல்றாரு. அந்த அரியையும் சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணன் தான் நீங்க வியாக்கியானம் பண்றாரு. எப்படி கிருஷ்ணனாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னார். காரணம் தான் இருக்க முடியும். ஏன்னு கேட்டா இத்தனை ஜகத்துல என்ன பண்ணா அங்க போனா ராசக்கிரீடம் அப்படின்னா ராசக்கிரீடம் பண்றபோது என்னன்னா அங்கதான் அங்கனே மாதவம் மாதவம் அங்கே இப்படி கொண்டு இருக்கிற ஒரு கிருஷ்ணன் ரெண்டு கோபிகள் ஒரு கோபிகள் இத்தனை எத்தனை கோபிகள் எத்தனை கிருஷ்ணனா இருக்க முடியுது 6 முடியும். அது
அந்த மாதிரி அவன் தான் இருக்கு அப்படின்னு நேற்று அப்புறம் வியாக்கியானம் பார்க்கும்போது தோணுது இது ஒரு நல்ல பதங்கள் நல்ல விஷயங்களை பார்க்கணுமே தோணுது. அது மாதிரி என்ன பண்ணா தேசமுடையா நீங்க ரொம்ப அழகுள்ளவளா இருக்கிய அப்படின்னு சொல்றாங்க. அவளுடைய விட்டு அப்படிலாம் இல்லை, நீங்க ஏதோ இந்த சோதனம் பண்ணு அப்படின்னு அவளுடைய வாழலாம் சொல்றா அவதாரம். ஏன்னா உனக்கு பகவத் அனுபவம் கிருஷ்ணானுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. அதனால நீ மெதுவாகவே நல்ல காந்தி உடையவளாகவும் பிரகாசம் உடையவளாகவும் இருக்கு. அதனால ஒரு இடத்துல பாவத்தை அவதாரம் கொண்டுட்டாங்க. உன்னை வெயிட் பண்ணி கூட்டம் குருடத்தோட அது என்ன நாயக பெண் விழாய் அப்படி கர்ம உடையவளையெல்லாம் கூட்டம் எல்லாரும் அவதாரம் பாகவத அவதாரம் கொண்டுட்டோம். ஏன்னா என்னத்தினால இருக்கிறேன் ஏன்னு சொல்லியிருந்தா அது ஒண்ணும் இல்லை. ராத்திரி அவன் கண்ணன் என்ன சொன்னான்னு கேட்டா காத்தால பின்னாடி சீக்கிரமா இது போடுவோம் இவனைக்கு போடுவோம்னு சொன்னான். சரி ராத்திரி நாய்க்காக்களும் உள்ளுக்கு வாசலும் உள்ளுக்கு வாசலும் ராத்திரி போயிடுது. போயிட்டா பாதுகாத்து மணி என்னன்னு தெரியல. பாதுகாத்து ஆச்சு முடியாது. அதுக்கப்புறம் படுத்துனா தூக்கி போட்டதுனால நான் வந்தியை தவிர நான் இதுவாசனா நீ நான் மட்டும் அவதாரப்பட்டோம் நீ அதெல்லாம் இல்லாத என்னோட வரணும் அப்படின்னு பொழுது அது அவளுக்கு சொன்னா இதுதான் பாகவதாருடைய ஒரு அவதாரம். பாகவதம் இப்போ நமக்கு சம்பிரதாயமே தெரியல. பின்னாண்ட நாம் சின்ன குழந்தைய இருக்கிறது ரோடு பார்ப்போம். சில பேர் எப்பவுமே புத்தகம் 60 வயசுக்காரர் இருப்பார், 40 வயசு இருப்பார். இவர் அவர் சேமிப்பார். 40 வயசுக்காரர் 60 வயசுக்காரர் சேமிக்கிறது சாஸ்திரம். ஏன்னா வயசுக்காரத்துல ஆனா 2 பேரும் சேமிச்சுவார். பார்த்து தெரியும் அது ரூபமா இருக்கிறவங்க பார்த்தா 2 பேரும் சேமிப்பார். எந்த 2 பேரும் சேமிக்கிறாங்கன்னா அங்க யாரு அந்த ஜாமியா பகவான் கடந்தாலே இருக்கான். அதனால அவன் 2 பேரும் சேமிக்கிறது இருக்கு. பழைய ரொம்ப பழையவாளா இருந்தவாளா பார்த்தா செல்லுவான். அது மாதிரி என்னன்னு கேட்டா நீங்க வந்து பாகவத அவதாரப்பட்டேன்னு இவாள் அவள்கிட்ட கேட்கணும். அவதெல்லாம் இல்லை, நான் உண்மையான பேய்தான். ஏன்னா நீங்கள்லாம் இவ்வளவு பகவான் ஆராதிக்கணும்னு என்ன வந்து ஒரு பொருளா வச்சு நீங்க கூப்பிட வரையில. அப்படி இருக்கிற போது நான் எழுந்து வராது இருந்ததும் தப்புதான், என்னுடைய தர்மமும் தப்புதான். அதனால நீங்க தான் எனக்கு அபராதம் சாபம் பண்ணணும் தவிர நீங்கள் அபராதம் படலை அவதாரம் படலை அப்படின்னு இவள் சொல்றாங்க. அப்படி சொல்லி என்ன பண்ணாங்கன்னா இந்த கிருஷ்ணானுபவத்தை நாம் அனுபவிக்கணும். அதனால நீங்கள்லாம் நாம் எல்லாமா எம்மைக்கு போய் கேட்கலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே தரத்திலையோ கேசவனையார் பிறகு அப்படியாவது ஒரு கர்ம தரவேமா கர்ம தரதில்லை நாம கிருஷ்ணானுபவம் பண்ணுறது யோகாநிதிக்கு போகணும் பாடு கூப்பிடுறோம். இதே வாசகத்துக்கு நம்ம ஆச்சாரியனுடைய அனுகூலம் தான். ஆச்சாரியனுக்கு தான் இருக்கணும். ஈசன் ஆனை சாத்தம். ஆனை சாத்தங்களுக்கு என்னன்னு கேட்டா நம்மளுடைய பாவ கூட்டங்கள் பெரிய ஆனை மாதிரி இந்த பாவம் நமக்கு சுத்தி இருக்கு. அந்த பாவத்தை பெருமாளை செய்தி பெருமாளுடைய அனுகிரகத்தினால இந்த பாவங்களும் போகணும்னு நமக்கு சதுபதேசம் பண்ணக்கூடியவன் யாரு? ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனோட ஆணை சாத்தல் கலந்து பேச அவர் என்ன பேசினார்? இவனுக்கு வாங்க இந்த ஜீவன் இருக்காரு, இந்த ஜீவனுக்கு நாம என்ன இது பண்ண முடியும், இவனுக்கு நல்ல பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணாரோ அவர் தன் மகான்களோட ஆலோசனை பண்றார். ஆலோசனை அந்த சட்டம் எப்படி இருந்தா அது கூட அழிந்து ஒரு வியாக்கியானம் எழுதியாச்சு. ரொம்ப ஆச்சரியம். கோவில் போறோம், உற்சவத்துக்கு போயிட்டு இருக்கோம். உற்சவத்துக்கு போகும்போது கருடோத்சவம் அப்படின்னா அழிஞ்சுக்கு வந்து அது தொண்டமண்டலத்தில் இருக்கிறவர்களுக்கு தொண்டமண்டலத்துடைய அபிமானம் தான் ஜாஸ்தி இருக்கும். தப்பு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா கருடோத்சவம் தேவருமானுக்கு கருடோத்சவம் நடக்கிறது. பின்மாறு கருடோத்சவம் நடக்கும்போது அசாத்தியமான கூட்டம் நடக்கும். எல்லாரும் சேவிச்சிருப்பேன். அந்த கூட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா வேதபாராயணம் பண்ணிட்டு வரா. வேதபாராயணம் பண்ணும்போது கொஞ்சமா கூட்டம் இருந்துதான் என்ன பண்ணுவோம் வேதபாராயணம். ஏன்னா பலம் ஜெர்மன் என்ன சொல்றதுனால சத்தம் முடியும். நிறைய கூட்டங்கள் இருக்கு. இவாளும் பேசிட்டு இருக்கா, அவளும் பாராயணம் பண்றா. அப்ப என்ன சத்தம் கேட்பான்? ஒரே காட்சி சத்தம் கேட்போம். அது காட்சி சொல்றேன். அதையும் கூட ஆண்டாள் அழகா சொல்ற கீசன் சத்தத்தை நல்ல சுத்தமா இருக்கணும். சத்தத்தை கூட அபசத்தமாக ஒரு சத்தம் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனால அந்த வேதபாராயணம் கூட இதுதான் சத்தம் சொல்றது. அதனால எப்படி தேவருமானுடைய உற்சவத்துல கர்ப்போத்சவத்துக்கு போது எப்படி இந்த சத்தமான வேதபாராயணக்காரர்கள் அது இப்பவும் கூட அந்த விஷயத்துல கழிவு சாகிறது யதார்த்தமான விஷயம். இப்பவும் கூட 30-40 பேர் வேதபாராயணம் தான் இருக்கா. இன்னைக்கும் அது கொஞ்சமே வேற ஒரு பிரயோஜனம் இல்லாத அந்த மாதிரி இருக்கிறது அந்த கூட்டத்தில் நிஜமா போய் அனுபவிச்சா நிச்சயம் தெரியும். கூட்டத்தை அனுபவத்தை சத்தம் அந்த சத்தம் சத்தம் கேட்கிறே தவிர இந்த இது கிடையாது. அந்த மாதிரி அதுக்கு கோவிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இவா என்ன பண்ண மகான்களுடைய கலந்து பேசினா பேசுறோம். அவ எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாள். இது கூட உனக்கு தெரியலையா? இருக்கிற மாதிரி போயிட்டு உன்னுடைய பாவமா பாவ சேடணும் வந்து பார்க்கறதா தெரியலையே எனக்கு. அதனால என்ன பண்ணணும்ப்பா பேசுறவும் வேட்டையோ வெயிட் பண்ணு நாயக பெண்பிள்ளாய் நல்ல நாயக பெண்பிள்ளாய் நல்ல வம்சத்துல வந்தவள். உன்னை வம்சத்துல நல்ல ஜீவன். இந்த ஜீவனுக்கு உனக்கு நான் மோட்சத்தை
அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது மாதிரி இருக்கிற போது நீ கேசவனை பாடணும். கேசவன் சொன்னா கேசவன் சொன்னா அதாவது சம்ஸ்கிருதத்துல ஒரு பதத்துக்கு பலவிதமான அர்த்தம். கேசவன் சொன்னா நம்மளுடைய பாவ கூட்டம், அதோடு இல்லாத ஜென்மாந்திர பிராரப்தமான பாவம், சஞ்சித பாவம், பிராரப்த பாவம், ஆகாமி பாவம், பாவங்களை பல விதங்களாக சாஸ்திரங்களை சொல்றது. அந்த இத்தனை பாவத்தையும் அழிச்சுடும். இத்தனை பாவத்தையும் இந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால அழிச்சுடும். கேசவனை பாடமி கேட்டே கிடத்தையோ இப்படின்னா சொல்லி ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன் இருக்காரு. அந்த ஆச்சாரியனை போய் கேசவனையார், அந்த ஆச்சாரியனை போய் நீங்க கூட அடுத்து அவருடைய தேட்டத்துக்கோ அவருடைய இதுக்கோ ஒன்றும் சொல்ல முடியாது. அவரை போய் நீ அடுத்துனா உன்னுடைய அஜானமாகிரத்தை உனக்கு போக்கி உனக்கு எவ்வளவானுடைய கருணையை தருவன் அந்த ஆச்சாரியனை போய் நீ ஆசிரியக்க ஓடும். அதனால அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இந்த பசுரத்துடைய எல்லாம் சுவானுபவத்தில் இந்த மாதிரி இருக்க. அதுக்கு அடுத்த பாட்டு திருவானம் வெள்ளம் எரு செல்வீடு நெய்வானம் கலந்தானாம் இப்புள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாய் போகாமல் காத்து போவான் வந்து நீ போவான் வந்து நின்றோம் போதுவனுடைய பாவாய் எழுந்திராய் ஆடி பறை கொண்டு பாவாய் பிறந்தானை மண்டலை மாட்டிய தேவாதி தேவனின் செல்லனாம் சேவித்தார் ஆவாவென்று ஆராய்ந்து அவையோ கணக்கு கொடுத்து எருமை மாடுகள்லாம் என்ன மாடெல்லாம் கறந்துட்டா எல்லாரும் நிறைய பால் கறந்தாச்சுன்னா என்ன மாடாவது இப்போ கூட கொடுத்துல பால் கட்டுவாங்க எழுந்து அந்த எருமைகள்லாம் மேயத்துக்கோசம் சிறுவர்கள்னா புல்வெளியில போய் மாடுகள்லாம் மேயத்து போடும். கீழ்வாரம் மண்டலி எருமை சிறுவடி மேய்வான் கலந்தவன் அவசரமா ஓடுது. ஏன்னா வேகமா போய் இது சாப்பிடணும் மேய்வான் கலந்தவன் இப்படி பாட்டு குழந்தைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்குது மாடு கிட்ட போகணும். கண்ணன் மறுபடிட்டாங்கன்னா ஒதுக்கீடு தான் அவனை பார்க்கலாம். சூரியவதை ஆயிட்டுனா என்ன பண்ணுவான், மாடு ஓட்டுருவோம். இப்போ மாட்டு கூட பாடு நீ போட வேண்டாம் பாட்டு பண்ணுறாங்க. நல்லா இருக்கு மாடு. அதாவது தாத்பரியம் என்ன பாட்டு மாடு போகும் பாட்டுடைய பாட்டு சீக்கிரம் தெரியும். அது பூரா அந்த அனுபவம் பூரா அழ்வாருடைய அனுபவம் தான் பாட்டுடைய. அந்த மாதிரி இருக்கணும்னா மாடு போவான் கோயில் போற போகின்றார்களே போவான் போகின்றார் போகாமல் காத்து எல்லாரையும் யமுனாவுக்கு கலந்துட்டா. அவளை கிளம்பினாலும் கூட நிற்க வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா, நீ வரணும் என்ன உனக்கு உற்சாகம் போது வரக்கூடிய ரொம்ப உற்சாகம் உடைய எண்ணத்துல கிருஷ்ணானந்த ஒரு ரொம்ப உற்சாகம். கிருஷ்ணனை பற்றி அது ஒரு உற்சாகம் போது வரப்படி பாவாய் எழுந்திரார் பாடி படை உண்டு. அவனை நாங்கள் பாடணும்னா நமக்கு படைனா நமக்கு வேண்டிய சாதனங்கள் அத்தனை 500 வாத்தியத்துக்கு பேர் உண்டு. அதே படைன்னு சொன்னால் நமக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் படையினருக்கு அவனுடைய திருவடியை தரக்கூடியவன், சரணாக மோட்டத்தை தரக்கூடியவன் அப்படின்னு படையில சத்தம். அந்த மாதிரி அர்த்தம் உண்டு. பாடி படை உண்டு பாவாய் பிறந்தானை குதிரைய பிறந்தானை வல்லரை மாட்டிய சாமூர் வல்லரை அவள் அரிசமையும் வல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவதர்களுக்கெல்லாமும் உயர்ந்த தேவதன் அவர்கள் ஆறு மத்தியாந்த தினம் அப்பேற்பட்ட எப்பெருமான தேவாதி தேவன் சென்று நாம் சேவித்தால் நாம் போய் அவனை சேவித்தால் ஆவா வந்து என்னென்ன அவனுக்கு ஓடுமோ அத்தனை அபிஷேகத்தையும் அவன் ஆவா என்று அவன் ஆராய்ச்சி என்ன கொடுத்தா அவனுக்கு இதான். ஏதாவது நமக்கு எல்லாம் கேட்போம், நமக்கு தான் தெரியாது. நமக்கு எது வேணும்னு கேட்கணும்னு தெரியாது. அஜானமானதுல அவசரமாக ஏதாவது கேள்விலாம் கேட்போம். அதெல்லாம் என்ன கொடுத்தா இது நல்லது இருக்கு அவா வந்து ஆராய்ந்து அருள்வான் ஆடக்கூடிய கண்ணன் இருக்காங்க. அவருடைய தொழிலை நாம் ஆசிரியப்போம் அப்படின்னு இந்த பாட்டுடைய தாற்பயம். இதுக்கு நம்ம இதுக்கு மேல 8ஆம் லோகத்தை நாளைக்கு சொல்லியிருக்கோம்.